எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு. இன்று உங்களுக்கான கர்த்தருடைய வார்த்தை. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளையெல்லாம் பெறுவீர்கள் என்றார். மத்தேயு 21:22. இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த வசனத்தின்படியே நீங்கள் விசுவாசத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் எவைகளை ஜெபத்தில் கேட்பீர்களோ அவை எல்லாவற்றையும் தேவன் உங்களுக்கு தரப்போகிறார். தேவ பிள்ளைகளே, நாம் அநேக காரியத்தை தேவனிடத்தில் கேட்கிறோம். ஆனால் அந்த ஜெபத்திற்கு பதில் கிடைக்கவில்லையே என்று யோசிக்கிறோம். தேவன் இந்த காரியத்தை எனக்கு செய்வார், தருவார் என்று விசுவாசத்தோடு ஜெபித்தால் மாத்திரமல்ல, அந்த காரியத்தை பெறுமட்டும் நாம் விசுவாசத்தில் குன்றி போகாமல் இருக்க வேண்டும். நான் தேவனை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிற நாம் நமக்கு தேவையானதை பெறுமட்டும் ஜெபத்தில் கேட்கணும். ஒரு நாள் கேட்டு பிற்பாடு சில நாட்கள் கழித்து ஜெபிப்பது அல்ல. நீங்கள் தேவனிடம் பெறுமட்டும் யாக்கோபை போல போராடி ஜெபிப்பீர்கள் என்றால் நிச்சயம் நீங்கள் வேண்டுவதற்கும் ஜெபிப்பதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிறதான தேவன் உங்களுக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார். ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வீடியோவை பார்த்து கேட்டு ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்க கொடுத்த இந்த வசனத்தின்படியே அவர்கள் இனிமேல் உம்முடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு ஜெபித்து பெற்றுக்கொள்ள போவதற்காக ஸ்தோத்திரம். அப்பா, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றீரே, நீதிமானுடைய ஊக்கமான ஜெபத்தை கேட்பேன் என்றீரே. தேவ பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்டு அவர்கள் விரும்புகிற எல்லாவற்றையும் நீங்க கொடுக்க போவதற்காக ஸ்தோத்திரம். உடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இன்றைக்கு ஜெபம் பண்ணுங்க, வேதம் வாசியுங்க, குடும்ப ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை.